எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாலமோன் ராஜா அப்படிங்கிற அந்த ராஜாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், தாவீதினுடைய மகனாகிய சாலமோன், தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமோன் ராஜா தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்ததுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார். சரிங்களா? இப்போது இந்த சாலமோன் ராஜா எவ்வளவுக்களவு கர்த்தரோடு கூட நெருங்கிய ஜீவிச்சாரோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவருடைய முடிவு ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிருப்பார். அப்போ அவருடைய அந்த விழுதலுக்கு காரணம், அவருடைய தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இது 1 ராஜாக்கள் அந்த புஸ்தகத்தில் தான் சாலமோனுடைய எல்லா நடபடிகளும் எழுதியிருக்குது. இப்போது நீங்கள் இதில் சாலமோன் ராஜானுடைய ஒரு முக்கியமான காரியம் யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் ஏசப்பாட்ட ஞானத்தை விரும்பி கேட்டார் அப்படின்ட்டு. உன் விருப்பம் என்ன அப்படின்னு கர்த்தர் கேட்கும் பொழுது, இந்த ஜனங்களை ஆளுவதற்கு எனக்கு ஒரு ஞானம் வேணும், நல்ல ஞானம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பார். ஞானத்தை விரும்பி கேட்டனால கர்த்தர் அவருக்கு ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யம், புகழ் எல்லாத்தையுமே நான் உனக்கு சேர்த்து தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதுபோக தாவீது ராஜாவினால் கட்ட முடியாத அந்த ஆலயத்தை சாலமோனுடைய கைகளில் கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் குறித்து வச்சுருப்பார். இந்த 2 காரியங்களுமே சாலமோன் ராஜானா எல்லாருமே சொல்லிடுவாங்க. சாலமோன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் காட்கிட்டேருந்து நல்ல விஸ்டமை ஞானத்தை கிஃப்டாக வாங்கியிருப்பார். சரிங்களா? இப்போது இப்படி நல்ல ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்த ராஜா எப்படி அவருடைய முடிவு மோசமாக போச்சு, எதனால் அவர் தவறி விழுந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் தான் அவருடைய விழுகையினுடைய வசனங்கள் இருக்கும். சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவருக்கு நிறைய ஒய்ஃப்ஸு, அது போக அவர் நிறைய கான்க்யூபைன்ஸ், அதாவது ஒய்ஃப்க்கு அப்பாற்பட்ட வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களும் அவருக்கு வாழ்க்கையில் இருந்தாங்க. இந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, வேறு வேறு ஊரில் உள்ள ஆட்கள். அதாவது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் பார்ப்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அப்போது அந்த விழுகைக்கு முதல் காரணம் என்னென்னா, ஆண்டவரை விட்டு அவர் சாய்ந்து விட்டார். சரிங்களா? அவருடைய மனம் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தை விட்டு பின்னிட்டு போனது. அதற்கு காரணம் என்னென்னா, பல ஊர்கள், அதாவது இந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க செய்யும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல ஜாதிகளை துரத்தி விட்டு தான் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பார். இப்போ யாரெல்லாம் துரத்தி விடப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலே ஆசையாகவும் ஐக்கியமாகவும் இருந்தானா இந்த சாலமோன் ராஜா. சரிங்களா? அதாவது யாரை வேண்டான்னு ஆண்டவர் குறித்து வச்சுருக்கிறாரோ அவங்களோட அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, ஆசை. அது என்ன போட்டிருக்கும்னா, ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்தான். அப்போ அந்த ஐக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஐக்கியங்கிறது எவ்வளோ பயங்கரமாக ஒரு மனிதனுடைய மனதை, சிந்தையை மாற்றுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அந்த ஐக்கியத்தினால அவன் என்ன பண்ணிட்டானா, அது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும், 700 ஒய்ஃப்ஸ், 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 300 கான்க்யூபைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அப்போது இந்த வேறு வேறு இத்தனை மக்கள், அப்போ கிட்டத்தட்ட 1000 பெண்கள் இல்லையா? ஒவ்வொரு பெண்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய கலாச்சாரம், இப்படி அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அப்போது இதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான், இது 11வது அதிகாரம், 10வது அதிகாரத்தில் அவன் சாலமோன் ராஜா எப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக, எப்படி ஒரு சம்பிரமமான ஒரு வாழ்க்கையை, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும்
அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். அப்போ எப்படி கர்த்தர் வந்து சாலமோனை ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கார் பாருங்க. ஞானம் இருந்து தான், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் இருந்து தான், இப்போ புகழும் இருந்திருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு புகழ், ஞானம், ஐஸ்வர்யம் இது எல்லாம் பர்ஃபெக்டாக டு த கோர் அவனுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் பொழுது அவனுடைய சிந்தையிலேருந்து என்ன ஆகுது, வழி விலகக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா. கர்த்தரை தேடுகிற அந்த தன்மை குறைஞ்சிருது. அப்போது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் யோசிப்போம், ஒரே பிரச்சனை மாற்றி ஒன்று முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கிறோம் இல்லையா. இப்போது இந்த காரியங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு தேவைகள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தான் அவன் வந்து ஆண்டவரை ஜெபம் பண்ணுறதுலையும் சரி தேடுறதுலையும் சரி முக்கியமாக இருக்கிறான். மற்றபடி அவன் வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கும் பொழுது வழி விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏதாவது ஒரு மூலமாக உலக பிரகாரமாக அவனுடைய கண்கள் போக ஆரம்பிச்சிட்டு அந்த ஸ்திரீகளை நேசிக்கிறதுலையும் அந்த ஸ்திரீகளை பிரியப்படுத்துறதுலையும் அந்த பெண்களுடையோட ஐக்கியமாக இருக்கிறதுலையும் அதனால் தன்னுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போச்சு. அதனால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறத விட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அடுத்தடுத்து எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கேட்கணும். சரிங்களா. கூடுமான வரைக்கும் கர்த்தருடைய எல்லா காரியங்களும் இப்போ நமக்கு ஒரு சப்போஸ் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சுருப்பார் இல்லையா, அதை நினச்சி நன்றி சொல்லிகிட்டே இருங்க. அதாவது அந்த தேங்க்ஸ் கிவிங், அந்த ப்ரைஸ் கிவிங், அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பிசாசு நம்ம சிந்தையை டச் பண்ண முடியாது. உலக பிரகாரமான மனுஷங்க நம்ம சிந்தையை டச் பண்ணவே முடியாது. ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை வந்து தினம் தினம் நம்ம புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். உலக பிரகாரமான காரியங்கள் உள்ளே வராமல் இருக்கிறத எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா, உங்களால் ஒரு அதாவது டெடிக்கேட்டடாக உங்களால் ஒரு ப்ரேயர் பண்ண முடியாட்டினாலும் நீங்கள் வந்து ஒரு போகும் பொழுதும் வரும் பொழுதும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரும் பொழுதும் சரி, இல்லை உங்களுக்கு நடக்கிற அதிசயமான காரியங்களை பார்க்கும் பொழுதும் சரி, மனசுக்குள்ளே கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசப்பா இந்த காரியங்களை நீங்கள் எனக்கு கைகூடி வர பண்ணதற்காக ஸ்தோத்திரம், நான் நினைக்காத பிரகாரமாக என் பிள்ளைகளுக்கு இதில் நல்ல ஒரு விடிவு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுத்ததற்காக, நல்ல வேலை கொடுத்ததற்காக, பிஸ்னஸ் டெவலப் ஆனதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நன்றி பலிபீடமாக நம்மளுடைய உள்ளத்தை மாற்றிட்டே இருக்கும் பொழுது எவ்வளோ புகழ் வந்தாலும், எவ்வளவு ஞானம் நமக்கு கர்த்தர் கொடுத்தாலும், எவ்வளோ ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தாலும் கர்த்தருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை யாராலையுமே உடைக்க முடியாது. சரிங்களா. இப்படி இந்த சாலமோன் ராஜா வழி விலகினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 11ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இப்போது கம்ப்ளீட்டாக அவரை வந்து கர்த்தர்கிட்டே பிரிச்சுட்டாங்க. அப்படியே அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. பார்த்தீங்களா. அப்போ தன் தகப்பன் வந்து கிங் டேவிட் இல்லையா. கிங் டேவிட் வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக யுத்தங்கள் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே சத்துருக்கள் ஒன்று பின்தொடருவாங்க, இல்லைன்னா இவர் போய் ஏதாவது சண்டை போட்டு தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அவரும் வந்து தவறான முறையில் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டாலும் அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணும்போது என்ன செஞ்சிருவார் தாவீது ராஜா, ஆண்டவரோட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால் ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை அவர் கொண்டு வந்துடுவார் இல்லையா. தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடி அழுது கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சரிப்படுத்திக்கிட்டாரு. அதனால தான் இந்த வசனத்தில் தாவீது தன் தகப்பனாய தாவீதை போல ஆண்டவரோடு இவர் சாலமோனோட இருதயம் எப்படி இல்லையா, உத்தமமாக இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பார்த்தீங்களா. அப்போது பின்பற்றுகிற காரியத்திலிருந்து அவன் அப்படியே வழி விலகி போயிட்டான். அதற்கு காரணம் தன்னுடைய அதிகமான அந்த செல்வம், ஞானம், அந்த ஐஸ்வர்யம், புகழ் இதற்கெல்லாம் மயங்கினதுனால
கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய கண்களை விலக்கி உலக பிரகாரமான மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியங்கள், ஆசைகள், இச்சைகள் இதற்குள்ளாக போய் தன்னுடைய கம்ப்ளீட்டாக அவனுடைய கடைசி காலம் வந்து எப்படி போயிடுச்சு, ஆண்டவரை விட்டு ரொம்ப வழி விலகி போயிடுச்சு. இதே 11வது அதிகாரத்தில் 9வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நீல ஜெபம் பண்ணுவார். அந்த ஆலயத்தை வந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் எப்படிலாம் வந்து ஜெபிக்கிற மக்களுக்கு கர்த்தாவே நீங்கள் எப்படிலாம் பதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக இந்த 9வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அந்த ஜெபத்தை கடைசியாக முடிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சாலமோன் வந்து 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 9வது அதிகாரம் தெரியாமல் சொல்லிட்டேன், 8வது அதிகாரம் 61வது வசனம் பாருங்கள். ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். இப்படி அந்த 61வது வசனத்தில் இப்படி தான் சொல்லி அந்த ஜெபத்தை முடிச்சிருப்பான். எப்படி இருக்கணுமா, உங்கள் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. சாலமோன் ராஜா மக்களுக்காக ஜெபம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் அட்வைஸையும் பண்ணியிருப்பான். ஆனால் கடைசியில் அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, தாவீதை போல கர்த்தரோடு அவனுடைய இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. அதுதான் அவனுடைய விலகி போகிறதுக்கான முக்கிய காரணம். இப்பவும் கூட கர்த்தாவே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்ம ஒரு வேளை பின்மாற்றத்தில் இருந்தாலும் திரும்ப ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது அவர் நம்மளை அணைத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்காக பார்த்து கொண்டே தான் இருப்பார். இப்படி சாலமோன் வழிவிலகி பண்ணனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவன் மேலே கோபம் உண்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ராஜ்யபாரத்தை அவனுடைய காலத்தில் எடுக்காமல் அவனுடைய மகன் ரெக்கோபயாம் வருவார். அவருடைய காலத்தில் அந்த ராஜாங்க அந்த பொசிஷனையே வந்து எடுத்து விட்டுருவார். இந்த மாதிரி நடந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனாலும் நம்மளுடைய ஆண்டவர் வந்து அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா. என்ன சொல்லியிருப்பாருன்னா, தாவீது ராஜாவில் எப்பொழுதுமே உன் சந்நிதியில் உன்னுடைய சந்ததியில் ஏதாவது ஒரு ராஜா வந்து இருந்து கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதனால் ஒரே ஒரு கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே அவனுடைய மகன் கையிலேருந்து பிரித்து எடுத்துருவார். அதனால் அந்த ராஜ்ய பாரம் வந்து நிலைக்காமல் அந்த யூதா கோத்திரத்தை மட்டும் ஆள்ற மாதிரி யூதா இஸ்ரவேல் அப்படின்னு 2ஆக அது வந்து பிளந்துபட்டது. இதுக்கு காரணம் வந்து சாலமோன் ராஜா வந்து வழி விலகி போய் சரியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தாமல் போனதுக்கான காரணம் தான். ஆதியில் அவ்வளவு அன்பாக இருந்தவர், ஆதியில் அவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த மனிதன், ஒரு ராஜா கடைசியில் தன்னுடைய ஒரு சிந்தையில் ஏற்பட்ட அந்த பின்மாற்றத்தினால ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி கர்த்தருக்கு முன்பாக பாவம் செஞ்சிட்டார். சரிங்களா, இதுதான் அந்த சாலமோன் ராஜனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். மேலும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.